பொருளை வாங்குறோம், ஒரு புதிய பொருளை வாங்குறோம். அந்த புது பொருள் வரும்போது பழைய பொருள் வெளியேறுகிறது. வீட்டை ஒயிட் வாஷ் பண்றோம். ஒயிட் வாஷ் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற அநேக அசுத்தங்கள், தேவையில்லாதவைகள் வெளியேறுகிறது. சில புதியவைகள் உள்ள வருகிறது. அப்போ ஒரு அப்டேட் வரும்போது பழசு கொஞ்சம் மாறும். தாவீது தன்னை அப்டேட் பண்ணவே இல்லை. தாவீது தன் ஜெப ஜீவியத்தில் வளரவே இல்லை. தாவீது ஒரு இடத்துல திருப்தி ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் தேங்குறது. திருப்தி எங்க வருதோ, பரவாயில்லப்பா, நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், நல்லா கர்த்தரோடு இருக்கிறேன், சூப்பர், நல்லா இருக்கு அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் தேங்குவது. ஒரு தேவ மனுஷன் எப்படி சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்கு நான் சூப்பர் நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் விழ ஆரம்பிப்பேன். நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தாலும் இது போதாது, இது போதாது, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் கர்த்தரோடு நடக்கணும், இன்னும் உபவாசிக்கணும், இன்னும் 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 இந்த வார்த்தை இருக்கும் வரைக்கும் என்னை கர்த்தர் வளர்த்துட்டே இருப்பார். பாத்திரம் நான் எதற்கும்